நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கிட்ட போய் பேசணும். இந்த பார் ராஜேஸ்வரி, நீ பண்ற தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த பக்கம் எங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு அலைய வச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் திருடுறதுக்கு நீ என்னென்ன சதி திட்டம் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம இப்போ வெண்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் 10 காசு எங்களுக்கு பணம் தேவை, அது பணத்துக்கு போய் நாங்கள் பார்த்தா மொத்தமே நீ கேஸ் போட்டு ஒரு பக்கம் க்ளோஸ்ல வச்சிருக்க. உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது, யாரை கேட்டு இந்த மாதிரி திருப்பி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து கேட்க உடனே ராஜேஸ்வரனே அப்படிதாண்டி பண்ணுவேன், என் தம்பி வந்து அந்த இடத்துல நான் நடிப்பை போடுவேன், இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ் தெரியாம வந்துருச்சுடா, நான் அதை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நடிப்பை போட்டு அவங்ககிட்ட நல்லவற்ற பேரை வாங்கி வெண்பாவை காப்பாற்றி உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சு அதுக்கப்புறம் அந்த சொத்து மொத்தத்தையும் நான் ஆள வேண்டி அதுக்கான நேரம் அதுக்கான காலம் இப்போ வந்துருச்சு, உன்னால என்ன பண்ண முடியும், உன்னால ஒரு விட்டுங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே கட்டுப்பாயிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள அப்படியே வெறுப்பாயிட்டு அப்படியே சும்மா கொந்தளிக்கிற ஒரு பக்கம் ஒரு சுரவழி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கு, ஒரு பக்கம் பயமா இருக்கு, ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்களே, இவங்களை வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னங்க பண்றது, நடக்கதான் நடக்காது, நாம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியும் நீயாய் வாழ்வது யாரடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் ராஜேஸ்வரி டபட்ட மேலே ஒன்று வைக்கிறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுன்னா ஒன்று அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே அப்படி தாண்டி பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும், என்ன நொட்ட முடியும், உன்னால ஒன்றும் பண்ணிடுவா, போடி 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 அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு என்ன காதலாம், உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன், இந்த மலை இருக்கே மலை ஆகாயம் அந்த மாதிரி உன்னை நம்பிக்கிட்டு இருந்தான், ஆனா நீ இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாடு செஞ்சது மல்லி, ஆனா நீ செஞ்சேன்னு அதையும் ஏமாத்துறேன், அதையும் நான் தாக்கிக்கிட்டேன், இப்படி எத்தனை பொய் சொல்லிக்கா என் மனசை ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துவேன். இதை கேட்டு கேட்டு தாங்கி தாங்கி என் மனசெல்லாம் ஒரு பக்கம் புண்ணா எரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி ஆடுறாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, துக்கத்திலையும் துயரத்திலையும் வேதனையிலையும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு பித்தம் முடிச்ச மாதிரி ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் பண்றது, ஃபைனலா இதுக்கு ஒரு முடிவு என்ன, இதுக்கு ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் வராங்க. வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாடா ராஜேஸ்வரியே நம்பாதீங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, நான் எத்தனை டைம் பார்த்துக்கேன், முன்ன கூட போன்ல இந்த மாதிரி வெண்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா, இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த சொத்து மொத்தத்தையும் நாட்டிய பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசியிருந்தாங்க. எனக்கு பார்த்ததும் நெஞ்செல்லாம் ஒரு பக்கம் பதச்சு போயிடுச்சு. நான் உங்ககிட்ட அப்பந்தே சொல்லுங்கிறப்பா, நீங்கள் தான் கேட்கவே மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியை பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது குழப்பத்துக்கு மேலே குழப்பமா இருக்கு, நாமளே ஒரு பக்கம் பிரச்சனை சிக்கி தவிச்சுன்னு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் இவ்வளோ பிரச்சனையா, இதெல்லாம் எங்கே போய் சொல்றது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. முட்டு என்ன முட்டு மூச்சு போற வைக்கிறத விட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்துல நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து விஜய் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ராஜேஸ்வரியை நம்பாதப்பா, ராஜேஸ்வரி என்கிட்ட போன் பேசினா மல்லி சொல்றது எல்லாமே உண்மைதான், ராஜேஸ்வரி இந்த மாதிரி கேப் மாதிரித்தானோ முள்ள மாதிரித்தானோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கா, அவளை எந்த இதை வச்சு மடக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யோ கதிரேசா, நல்லவ மாதிரியே நடிக்கிறியா, நீ யாரு என்ன எவர லொட்டு லொசுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் கதிரேசா, இந்த நடிக்கிறது ஆஸ்கர் அவார்டு வாங்குறது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ, இந்த பார்ட் ஆஃப் டைம்ல வேணாம், இதோட விட்டுரு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க இருக்காங்க. பேச்சுக்கள் ஒரு பக்கம் சரமாரியா ஒரு பக்கம் தாக்கத்தோட ஒரு பக்கம் வேகத்தோட வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ண போறாங்க, அடுத்து ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்கால, அவர் இருந்து இதுக்கு மேலே அக்கா நீ என் விஷயத்தில் தள்ளிவிடாத, நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாமல் ஒரு பக்கம் இன்வால்வ் ஆகி எங்களும் ஒரு பக்கம் குழப்பத்தில் தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது நமக்கு வந்த சோதனை நமக்கு வந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபீலிங்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட செட் ஆகாது, இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படி பண்ணலாமோ இப்படி பண்ணலாமோன்னு சொல்லிட்டு இதை பற்றி யோசிக்கவே கூடாது. அடுத்தடுத்து நம்ம ஒரு பக்கம் டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திங்கிங் எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லா தாங்க இருக்கு. ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமையுமா அமையாதா, என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி மேலே இன்னொரு கேஸ் போகிறாங்க. இந்த மாதிரி என் சொத்தெல்லாம் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் என் சொத்தை எடுத்துட்டு எனக்கு எதிராகவே ஒரு பக்கம் கேஸ் போட்டுருக்கா, மான நஷ்டடி கேஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கேஸ் போகிறாரு. யோ விஜய் நீ வேற மாதிரியா, யோ தலைவா வாயா வாயா வாயா
உன்னை அள்ளி வச்சுக்கணும் போல இருக்கே, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் விஜய் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பர்ஃபெக்டாக இருக்குங்க. எப்படி அடித்தா எப்படி காய் நவரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி கோல் போட்டு கரெக்டாக நவுத்துறாரு. ஐயோ விஜய் நீ வேற மாதிரி தலைவா வா தலைவா வா தலைவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து தீபக் கிட்ட பேசணும். தீபக் வந்து அந்த ராஜேஸ்வரி ஏன் நம்ம இப்பயே அடிக்கணும், கொஞ்சம் காலம் அவகாசம் எடுத்துக்கிட்டு அவளை எந்த நேரத்தில் அடிக்குமோ அந்த நேரத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்குல்ல, தேவையில்லாமல் ஒரு பக்கம் நம்ம ஏன் வதந்தியை கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசனைகள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் சிந்தனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த சிந்தனைகளுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குங்க. ஆனால் என்னென்ன விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கணும், எதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் செஞ்சு காட்டலாம். செய்கை தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே நல்லபடியாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டீட்டெயில் கொடுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வணக்கம்.